தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன். இந்த குருவியெல்லாம் தான் தண்ணி கண்டோன்னா எவ்வளோ அழகாக வந்து குளிக்குது பாருங்க. தெரியுதா? எனக்கு கிட்ட போனால் ஓடிதான் தான் பயமாக இருக்குது. தெரியுதா? துளி துளி பார்த்தீங்களா? அவ்வளோ அழகாக இருக்குது. அதை எவ்வளோ சந்தோஷமாக இந்த பறவைகளை போல் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இந்த கவலையினால் நம்ம ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, நம்மளால் ஒரு முழத்தை குறைக்கவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம காலையிலே நம்ம அதை தேடும்போது நமக்கு எல்லா வித மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். நம்முடைய குறைவுகள் எல்லாம் நீக்குவார். இந்த பறவைகளை மாதிரி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், நமக்கு சமாதானம் கிடைக்கும். இதுதான் பெருசு. அதனால் இந்த பறவைகளை வச்சு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும், அந்த மகிழ்ச்சியாக எப்படி இருக்கணுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆமென்.